விருந்துல போனோம், என்ன பண்ணோம், நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பரிமாறுவான். இப்ப நமக்கு பின்னாடி சேரை பிடிச்சி வெயிட் பண்றோம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வேற வழி இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமையல்ல சாப்பிட்றதுல கான்சியஸ் இருக்கணும். உண்ணும் உணவில் கவனம், உண்ணுதலே தவம்னு சொன்னான். அப்ப அந்த அளவுக்கு உணவுல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா எளிமையா அந்த உணவே உங்களுக்கு மருந்தாக மாறும். அப்ப இயற்கை உணவு, இந்த அடுப்பில்லா சமையல் உணவு ஒரு நேரமாவது சாப்பிடணும் கண்டிப்பா. இந்த வெண்டைக்காய் நீங்க எதெல்லாம் செய்யலாம்? வெண்டைக்காய் நமக்கு தெரிஞ்சு வெண்டைக்காய் குழம்பு, ஆனா அப்படியே செய்வோமா? நிறைய பேருக்கு அந்த வலுவலுன்னு இருக்கு, சளிமா இருக்கு, பிடிக்காது. அதனால போட்டு வரட்டுன்னு இந்த 4 பக்கம் கருப்பாயிருச்சு. இதுவும் கத்திரிக்காயும் இல்லையாமா? கரெக்டா? வெண்டைக்காய் புளிக்குழம்பு இல்லையா? அப்படிதான் சாப்பிடுவோம். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் செய்வோம், அது அதே மாதிரி தான். வலுவலுப்பு மேக்சிமம் யாருக்கு பிடிக்காது. அதுதான் இது இருக்கிற மெயின் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்க சாப்பிட போறீங்க, ஒரு ஆள் சேலஞ்ச் பண்றீங்க, இது நல்லா இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் இது அத்தனையும் ஒரே ஆள் சாப்பிட முடியும். நான் சாப்பிட்டுருக்க, கடையில் வரவங்க சண்டை போட்டு பஃபெட்ல வச்சோம்னா இருக்கிறது அத்தனையும் சாப்பிடுவாங்க. குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெண்டைக்காய் முழுசா, இது அப்படியே முழுசா இந்த காம்பை மட்டும் விட்டு அதையும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கட் பண்ணினால அதை சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வாங்கினீங்கன்னா, வெண்டைக்காய் குழம்புக்காக 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குறீங்களா, சந்தைக்கு போய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி இது ஒரு 4 வெண்டைக்காய் சாப்பிடலாம் இல்லையா? சுவையா இருந்தா. நாங்க பெரிய சேலஞ்சு, பெரிய சக்சஸ் என்னன்னா, இயற்கை உணவு மேல பெரிய ஒரு அபிமானம், அனுமானங்கள் இருந்து, நம்பிக்கை இருந்து. பச்சையா இருக்கும், சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது, வயசானவங்க சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு கொடுக்கா செரிமானம் ஆகாது, நைட் நேரத்துல சாப்பிட முடியாது, இதெல்லாம் நமக்கான உணவு இல்லை இல்லையா? அதெல்லாம் இருந்துச்சு. என்னுடைய குருமார்களே அப்படிதான். எனக்கு மேல இருந்தவங்களும் அவங்க பாட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேம்ப் மாதிரி நடத்துவாங்க. யாருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கோ போய் 20 நாள் 21 நாள் தங்கி ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பழையபடி நார்மல் ஃபுட்டுக்கு வந்துருவாங்க. வேற வழி இல்லாம 50-60 காந்திஜி ஆரம்பிச்சது இந்தியாவில். காந்திஜி இயற்கை மருத்துவ சங்கம் சொல்லிட்டு மதுரையில் ஆரம்பிச்சாங்க. அவரு தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப அங்கிருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே வெளியே பயணமா இருக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன காய் வாங்கினாலும், எந்த காய் வாங்கினாலும் அந்த காயை ஒரு கைப்பிடியாவது பொரியல் செய்றீங்களா, ஒரு கைப்பிடி தனியா எடுத்து வச்சு அது பச்சையா சாப்பிடுங்க. பச்சையா மீன்ஸ் சமைச்சு சாப்பிடுங்க, அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம. ஓகே, நீங்க சமையலை வேண்டான்னு சொல்ல, சமையல் உணவுகளை சாப்பிடுங்க. அந்த சமையல் உணவுல அது சத்து குறையாம அழியாம சாப்பிடுங்க. அவ்வளவு. சமையல்ங்கிற வார்த்தைக்கு பதமே அதுதான். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்க எதை சாப்பிட்டாலும் சரி, அதில் எந்த பொருள் போட்டாலும் சரி, அதில் இருக்கிற உணவுப் பொருளோட சத்து குறையக்கூடாது, அழியக்கூடாது, விரையமாக்கூடாது. அப்பதான் அது தட் இஸ் ஃபுட். ஃபுட் இஸ் கம்ப்ளீட்னஸ். அதுதான் உங்க உடனே நான் சொன்ன 4 விஷயம். உடம்பா மாறுது, மனசா மாறுது, கேரக்டரா மாறுது. இதுவே டிஎன்ஏவே மாறுறப்ப அதை இது எங்க போய் காய்ச்சல் இருந்து இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்காங்களே, அதெல்லாம் நமக்கு ஆரம்பத்தில் இவ்வளவு பேரெல்லாம் இல்லை இல்லையா? மிகினும் குறையினும் நோய் செய்யும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகினும் குறையினும் நோய் செய்யும் வள்ளுவர் சொல்றது. குறைஞ்சாலும் குத்தம், குறைனாலும் குத்தம். எது? வலி முதலாம் எண்ணிய 3. இந்த பஞ்சபூதம் சொல்றோம் இல்லையா? உடம்பு இருக்கு இல்லையா? உடம்புல காத்து இருக்கு, நெருப்பு இருக்கு, உயிர் இருக்கு. இதுல குறைஞ்சாலும் குத்தம், குறைனாலும் குத்தம். ஹீட் இருக்கு, ஹீட் 98.4 குறைஞ்சிட்டு இருக்கணும். அது குறைஞ்சா ஜன்னி, கூடனா காய்ச்சல். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் இது ஒரு கொஞ்சம் வெயிட் ஆகும் இல்லையா? இந்த வெயிட்னால நமக்கு லாஸ் ஆகுது இல்லையா? ஆனா இங்க நினைச்சு பாருங்க, நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருக்குல்ல, சூப்பர் மார்க்கெட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லா விதையும் இருக்கும். இந்த விதை மட்டும் எங்கேயுமே இருக்காது. பூசணிக்காய் விதைன்னு கேட்டா அரசாணிக்காய் விதை தான் கொடுப்பான். அந்த கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? அது. அதுக்கப்புறம் மஸ்க் மெலன், நம்ம இது இருக்கு இல்லையா, முலாம்பழ விதை. இந்த விதை எங்கேயுமே இல்லை, எந்த கடையிலுமே இந்த விதை. இந்த விதையோட ரேட் எழுதிங்களா? இப்போ மார்க்கெட் ரேட்டு நீங்க பிளிப்கார்ட்ல எது அடிச்சு பாருங்க. போன வருஷம் 1800 ரூபா இருந்துச்சு, இப்போ 2200 ரூபா கொடுத்தாலும் 2200 ரூபா கொடுத்தாலும் இந்த சீடு வெளியே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? இது ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த விதையை வச்சு மிகப்பெரிய அளவுல உயிர் காக்கும் மருத்துவம், உயிரை உருவாக்கக்கூடிய லேகியம், இது 2 உருவாக்குறதுக்கு மிக முக்கியமா இருக்கு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உயிர் சக்திக்கும் எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா இந்த விதை இருக்கு. இந்த விதையை முதற்கொண்டு நாங்க செய்யறோம். விதை தோல் நாரெல்லாம் எடுத்து அதை மில்க் ஷேக்கா பண்றோம், மோரா பண்றோம், நிறைய ரெசிபி பண்றோம். ஸோ இது எப்பவுமே ஒரு காயில நேரடியா சூரியனுடைய ஆதிக்கம் எங்க படுது? தோல் தான் படுது. அதனால தோல் தான் முக்கியமான பிரதான உணவு. இது முதற்கொண்டு இது மிகப்பெரிய மருந்து பெண்களுக்கு, உள்ளேயும் சரி வெளியும் சரி. ஓகே, அப்ப இந்த தோல் விதை நாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மிக்சியில போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா ஜூஸ் எடுத்துனா, சக்கரை போட்டிங்கன்னா மில்க் ஷேக்கு, உப்பு போட்டிங்கன்னா சூப்பு, லெமன் போட்டால் மோர். நான் செய்ய போகிறேன். ஒரே நேரத்தில் எவ்வளோ வெரைட்டியாக செய்யலாம். ஓகே, டைம் இருக்கு. உங்களுடைய நேரம் தான். எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. எஸ் 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 கண்டிப்பா அதுக்கு விளக்கம் கொடுக்காம இங்கிருந்து வெளியே போக முடியாது இல்லையா? உண்மைதானே இது? எல்லாத்துக்கும் இருக்க நான் இப்போ இயற்கை, நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இயற்கை உணவு தான். இதை பண்ணணும்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியும். எங்கேயுமே எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாருமே 36 வயதுல ஜோதிகம்மா மாதிரி மாறணும் முடியாது இல்லையா? எல்லாரும் விவசாயம் பண்ண முடியாது. இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மேல மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, நல்லா பண்றாங்க.
ஆனா அதுக்கு ஈக்குவலா இது உற்பத்தி ஆயிட்டு இருக்க செய்யறவங்க இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா. இயற்கை விவசாயத்தில் இருக்கவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எளிமையா இந்த உணவு கிடைக்கிறது இல்லை. இருக்கிற உணவு உற்பத்தின்னு சொல்றாங்க இல்லையா, மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி இந்த இயற்கை விவசாயத்துல உற்பத்தி இல்லை. காரணம் நம்ம தான். நம்ம எவ்வளவு தூரம் அதுக்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு அவங்களும் வருவாங்க, நம்மளும் உள்ள வரணும். அப்போ வேற வழி இல்லை சார். அப்படின்னா இதே மாதிரி விஷத்தை தின்னுதான் சாணுமா? இருக்கு இல்லையா. அட்லீஸ்ட் வேக வச்சாவது, மேடம் கேட்டது, வேக வச்சாவது இதில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் போகுது இல்லையா, இதில் இருக்கிற பெஸ்டிசைட் எல்லாம் போகுது. அதனால நாங்க அப்படியாவது பரவாயில்ல, பச்சையா சாப்பிட்டு என்ன சார் ஆகுது? ஒன்றும் ஆகாது. நீங்க அதுக்கு டெக்னிக்கும் இருக்கு சரியா. நம்ம சமையலுடைய மகத்துவமே அதுதான். அடுப்பில்லா சமையல் ஒரு 6 ப்ராசஸ்ல பண்றோம். அந்த ப்ராசஸ்ல ஆன்டி ஃபங்கஸ் போயிடும், ஆன்டி பாக்டீரியல் போயிடும், ரா ஃபிளேவர் போயிடும், ஏதாவது பெஸ்டிசைட் இருந்து அதுவும் போயிடும். எப்படி? சோக்கிங் மெத்தட். ஓகே. நம்ம கொரோனா டைம்ல எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணாங்க, என்னது, மார்க்கெட்ல இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்து அப்படியே வீட்டுக்குள்ள எடுத்து போகாதீங்க, அப்படியே முன்னாடி பக்கெட்ல பையோட அப்படியே போட்டுருங்க. பண்ணமா இல்லையா? மூட்டையோட அப்படியே பையோட உள்ள போட்டு கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு உள்ள போறோம். அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வந்துருவாங்க சரியா. இந்த மாதிரி ஒரு 8 ப்ராசஸ் இருக்கு. நம்ம செய்ய ஒவ்வொன்றா சொல்றேன் மேடம். இது கண்டிப்பா பாசிபிள். எனக்கு அதே மாதிரி தான் சேலஞ்சா இருந்துச்சு நான் செய்யறப்ப. ஸோ சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் ஆகல. அதான் சிம்பிள்மா. நம்ம இவ்வளவு கேட்கறோம் இல்லையா, சவர்மாவோ பிரியாணியோ இல்லை வெளியே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க ரோட்டு சைடு கடையிலையோ இல்லை பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் எப்போ எதுவுமே கேட்க மாட்டோம் இல்லையா. எல்லாம் எண்ணெயில பொறிச்சு இதெல்லாம் தேத்தக்கூடாது, எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை தைரியமா இல்லையா சந்தோஷமா ஃபேமிலியோட ஸ்டால் எல்லாம் போடுவோம். ஃபங்க்ஷனுக்கு நிறைய ப்ரோக்ராம் போடுவோம். குழந்தைகளோட வருவாங்க. யாரு? பேரண்ட்ஸ் குழந்தைகளோட வருவாங்க. இந்த குழந்தைகள் லட்டு இதுப்பான்னு பேசிட்டே இருப்பேன். இவன் ஒரு கையில ஐஸ்கிரீம் இருக்கும், இன்னொரு கையில அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரைல் இருக்கு இல்லையா, பேரண்ட்ஸ் கிட்ட 2 கையில் இருக்கும். அந்த பக்கம் ஒரு பாட்டி நிற்கும், பாட்டி கிட்ட 2 இருக்கும். ஐயோ இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு போவாங்க. கஷ்டமா இருக்கும். உண்மைதானே? பண்றமா இல்லையா? நம்ம எல்லாரும் பண்றமா இல்லையா? காரணம் அதோட அவேர்னஸ் இல்லை. சிம்பிள், அவ்வளவுதான். ஸோ இன்னொன்னு சாய்ஸ் இல்லை நமக்கு. நான் வெஜ்ஜு நான்வெஜ், அந்த நான்வெஜ் ஓகே, வெஜ்ஜுக்கு உண்டான சாய்ஸ் இல்லாதனால இப்போ வந்த வினா கரெக்டா. இன்னொன்னு டேஸ்ட்னா 6 சுவைனா இந்த மசாலா போட்டு சாப்பிட்றதா டேஸ்ட்னு நம்ம நாக்குக்கு பழக்கப்பட்டிருக்கோம். அப்படி இல்லை, இன்னைக்கு நீங்க 6 சுவையும் ஒரிஜினல் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ண போறீங்க. சரி, ஓகே. இது என்னது? பம்கின் இல்லையா, எல்லோ பம்கின். இந்த எல்லோ பம்கின்ங்கிறது அரசாணிக்காய், காய்களுக்கெல்லாம் அரசன் சரியா. உடம்புக்கு உங்களுக்கு உடம்பு வேணுமா, உடம்பு எப்படி போஷாக் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இல்லை உடம்பு குறைக்கணுமா, இந்த வேலையும் செய்யும். கண்ணு நீ நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்போ நான் காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் போறேன். 16 வயசு 15 வயசு சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு கண்ணாடி போட்டிருக்காங்க. எத்தனை மாசமா போறேன்? நான் சின்ன வயசுலேருந்தே போறேன். ஸோ கண்ணாடி போட்டா கடைசி வரைக்கும் ஒரு பவர் போடுறோம். நாளாக என்ன ஆகணும்? குறையணுமா இல்லையா? குறையாது, கூட்டிகிட்டே தான் இருக்கும். அப்போ கண்ணாடி என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணல. அப்போ கண்ணாடி இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போது கண்ணாடி தேவையில்லை. நீங்க ஒரே ஒரு வாரம் கண்ணாடி இல்லாம இருந்து பாருங்க, உங்களுக்கு இயல்பா பழகிடும். ஆனா பயம் ஏதாவது ஆயிருமோ இல்லையா, ஏதாவது பயம். அந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு லீவ் எடுத்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து எப்ப தேவையோ அப்ப மட்டும் போடும். இப்போ நீங்க உங்களுக்கு கண்ணாடி இப்ப நான் தெரியுதுனா இல்லையா, தெரியுது இல்லையா, அப்ப எடுத்துடணும். படிக்கிறோமா, மொபைல் பாக்குறோமா, அப்ப யூஸ் பண்ணி எல்லா நேரத்திலையும் போட்டு அது ஒரு கவச குண்டல மாதிரி மாறிடும். அதுவே ஒரிஜினல் கண்ணுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸை எடுத்துரும். அப்போ டிவைஸ் இல்லாம இதேதான் ஸ்டண்ட் வைக்கிறது வந்து எல்லாமே உள்ள இருக்கு இல்லையா. அப்போ இயல்பா இயற்கை என்ன கொடுத்துருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுது என்னது? பொன் முடிச்சு இல்லையா, பொற்காசு மாதிரி இது. ஆமா, பொற்காசு விட வேல்யூ இது. ஓகே, என்னது? ஆமா, மூளை தானிய பயிர். ஸோ இதை நம்ம வந்து இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டியானது, ஸ்வீட்டியானது. ஒரு 5 பயிரில் என்ன சத்து இருக்கோ அது எல்லாமே இருக்கு. பச்சை பயிரில் என்ன இருக்கு? பச்சை பயிரில் என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கு இல்லையா, புரோட்டீன் இருக்கு, புரதச்சத்து அதிகமா இருக்கு. உளுந்துல என்ன சத்து இருக்கு? கால்சியம், சுண்ணாம்பு சத்து இருக்கு. வெந்தயத்துல வெந்தயம், அயன் இருக்கு, இரும்பு சத்து அதிகமா இருக்கு. ஓகே, அப்புறம் வேற என்ன இருக்கு? கடலையில வேர்க்கடலை விடுங்கம்மா, பரவாயில்ல. ஹலோ, வேர்க்கடலை என்ன இருக்கு? குட் கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா. இப்போ இது அத்தனையும் ஒரே பயிரில் இருக்கு. அந்த என்ன பயிர்னா அதுக்கு பேர் நரி பயிர். உங்க இடத்துல கிடைக்குதான்னு தெரியல, கிடைக்குது. இப்போ எல்லாமே இப்போ ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லா மார்க்கெட்ல, சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிள் நரிப்பயிர்னு சொல்லி. அந்த நரிப்பயிர் முளைக்க வச்சு ஒரு கைப்பிடி டெய்லி எடுத்துக்கிட்டா போதும், ஒரு நாள் முழுக்க உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பிரியாணி செய்ய போறோம். மாப்பிள்ளை சம்பால ஒரு பிரியாணி செய்ய போறோம். தூய மல்லின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி. மாப்பிள்ளை சம்பா தெரியும் இல்லையா, புது மாப்பிள்ளையை சாப்பிடக்கூடிய அரிசி நம்மாழ்வார் சொல்லுவார். அதாவது அந்த அளவுக்கு உடலுக்கு வீரியத்தை கொடுக்குறது. ஆண்கள் மட்டுமே இல்லை, பெண்களும், புது பெண்களும். பேர் தான் மாப்பிள்ளை சம்பா, ஆனா ஆணும் பெண்ணு எல்லாமே. பெண்களுக்குன்னு பூங்கார் அரிசி, ஆண்களுக்குன்னு மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது ரெண்டுமே சாப்பிட்டீங்கன்னா பெண்களுக்கு உண்டான அழகு, பெண்களுக்கு உண்டான கருப்பை ஆரோக்கியம் இதெல்லாம் பூங்கார் அரிசியில கிடைக்கும். ஆண்களுக்கு உண்டான அந்த வீரியம் இதெல்லாம் வந்து இந்த இதுல கிடைக்கும். பொதுவா எல்லாருமே சாப்பிடலாம். சரியா, இது வந்து தூய மல்லின்னு சொல்லிட்டு அரிசி. ஸோ இது அதே மாதிரி தான், ஆண் பெண் இருபாலரும் எல்லாமே சாப்பிடலாம். இந்த தூய மல்லி, தூயனா பியூர்னு அர்த்தம், மல்லி ஒயிட்டா இருக்கும்.
ஸோ அதனால அந்த அளவுக்கு பேர்லயே வந்து காரண பெயராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாரம்பரிய அரிசி தான். இது எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கட்டுக்கு நல்லது, டயபெட்டிக் நல்லது. அதை அப்படியே சொல்லிட்டே போகலாம் இந்த அரிசியில் எல்லாமே. ஓகே, ஸோ இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 முடிந்த அளவுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் என்னுடைய பேச்சு முடிச்சுக்க போறேன். இதை ஒரு புரிதலுக்காக தான் சொன்னேன். அப்புறம் செய்ய பண்ணுவோம். யாருக்காவது வாய்ப்பு இருந்தா நீங்களும் வரலாம் கலந்துக்கிருக்கு. சும்மா அப்படியே கட் பண்றதுதான். ஒரே ஆளை செஞ்சுட்டு இருந்தா நீங்க 3 மணி ஆயிரும் இல்லையா? அப்போ எல்லாமே மேக்சிமம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கிச்சன்ல என்ன வேணும் அது மட்டும் சொல்லிடுறேன். அடுப்பில்லா சமையல் சமைக்க போறீங்க. உங்க வீட்டுல 5 பெட்டி இருக்கு, டப்பா எல்லாம் போட்டுருக்கோம். அதுல என்ன தேவைன்னா மசாலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது 3 மசாலாஸ் தான். இந்த 2500 ரெசிபியுமே இந்த 3 மசாலாஸ் தான் பண்றோம். என்னது? பெப்பர், ஜீரானா சீரகம், மிளகு, சோம்பு கம்மி தான். மிளகு தான் முக்கியமா இருக்கும். நம்ம மிளகா புளி மசாலா ஐட்டம் பயன்படுத்துறது இல்லை. மிளகா பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கேள்வியெல்லாம் கடைசி வச்சுக்க. ஏன் சாப்பிடக்கூடாதுன்றலாம் செஷன் முடிஞ்சு வச்சுக்கலாம். மிளகு, பெப்பர், அப்புறம் சீரகம், மிளகு, அடுத்தது வெண்மிளகு. சில ஐட்டத்துக்கு இப்போ இந்த பூசணிக்காயில மிளகு போட்டால் என்ன ஆகும்? பச்சடி என்ன ஆகும்? கருப்பா மாறிடுமா இல்லையா? நமக்கு காரமும் வேணும், மிளகா போட மாட்டோம். அப்போ வெள்ளை மிளகு சேர்த்துனா கலர் மாறாமல் இருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால பழுத்த மிளகை காய வச்சு பண்ணால் அது மிளகே தான். அது அப்படியே பழுத்த மிளகை பண்ணோம்னா அது வெள்ளை மிளகா மாறும். ஸோ அந்த மிளகு. அப்போ நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பயன்படுத்திக்கலாம். வேற என்ன, அவ்வளோதான். தேவைப்பட்டால் கரம் மசாலா உங்கள் பேக்கெட்டில் வாங்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சுக்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வாங்குறதுல மிளகாய் இருக்கும், பூண்டு இருக்கும், வெங்காயம் இருக்கும், இன்னும் நான் விஷயங்கள சேர்த்துருப்பாங்க. நம்ம வெறும் பட்டை, கிராம்பு, சோம்பு இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரம் மசாலாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சாப்பிட்டோம்ல அந்த டேஸ்ட் வந்துடும். இது எல்லாத்துக்கும் இல்லை, எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வேர்க்கடலை பொடி, வறுத்த வேர்க்கடலை, முந்திரி, பாதாம். இது 3 தான் உங்கள் வீட்டில் இருக்கும் மேக்ஸிமம். அதை வாங்கி வச்சுக்கோங்க. முழுசாமும் வச்சுக்கோங்க, பவுடர் ஃபார்ம்லையும் வச்சுக்கோங்க. எதுக்காக? பைண்டிங்காக. ஓகே, டேஸ்ட்டுக்காக. ஸோ இயற்கை உணவு, சமைக்காத உணவு, பச்சையாக இல்லாமல் அந்த ரா ஃப்ளேவர் இல்லாமல் சமைச்சது மாதிரியே சுவை கொடுக்குற சீக்ரெட் என்னன்னா 2 விஷயம் தான். என்னது? தேங்காவும் நட்ஸு தான். ஸோ தேங்காய் இல்லாட்டி இயற்கை உணவே இல்லை. தேங்காய் டேனமும் சாப்பிடலாம். சரி, ஒரு கிளாஸில் கேட்டாங்க, என்ன சார் எது எடுத்தாலும் அள்ளி தேங்காய் போடுறீங்க, இன்னும் ஆகுது சாப்பிட்டு இல்லையா? ஹார்ட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாது. சந்தோஷப்படு ஹார்ட். ஒரு நாளைக்கு ஒரு முழு தேங்காய் சாப்பிடலாம். நீங்கள் நாளைக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, நைட் ஒன்று சாப்பிடலாம். சரியா? தேங்காய் சாப்பிட உங்களுடைய என்ன ஆகும்? வயோதிகம் தள்ளி போகும், இளமை கூடும். உடம்புல 7 தாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா எனர்ஜியும் வந்து அதிகமாகும். போன், மசில்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரென்தன் ஆகும். கேரக்டர் வைஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா தேங்காய் எதோட அம்சம் சொல்றாங்க? தேங்காயில் என்ன இருக்கும்? 3 கண்ணு இருக்கும் இல்லையா? கிரியேட்டர். யாரு கிரியேட்டர்? ஈஸ்வர அம்சம் தேங்காய். ஸோ அப்போ தேங்காய், வாழைப்பழம் தான் நம்ம கோயிலோட கருவறை வரைக்கும் போக போகுது. அதனால தேங்காயிலிருந்து வரக்கூடிய பால் வந்து நம்ம இயற்கை மருத்துவர்கள் ஈக்குவல் டு எதுக்கு சொல்றாங்க? மதர் மில்க்கு சொல்றாங்க, தாய்ப்பாலுக்கு சொல்றாங்க. குழந்தை பிறந்தோடனே நீங்க முதல் 3 நாள் கொடுக்குறீங்க இல்லையா? அந்த தாய்ப்பால்ல என்ன சத்து இருக்கோ அந்த சத்து தேங்காய் பால் இருக்கு. ஒவ்வொரு டம்ளர் தேங்காய் பால் இருக்கு. அப்போ தாய்ப்பால் குடிச்ச மாதிரி தேங்காய் பால் சாப்பிட்டா. ஆனால் தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு இல்லையா? வேர்க்கடலை சாப்பிட்டா பித்தம், அப்படியே அடிக்கிட்டே போகலாம்.